This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சிவகாசி அருகே மருத்துவமனையில் அமைக்கப்பட்ட தீக்காய சிகிச்சை பிரிவு உரிய மருத்துவர்களின்றி முறையாக செயல்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் பிரசன்னா அளித்த விவரங்களை பார்க்கலாம். இந்தியாவில் 90% பட்டாசு உற்பத்தியை பூர்த்தி செய்கிறது விருதுநகர் மாவட்டம். குறிப்பாக சிவகாசி சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் தோராயமாக 1087 பட்டாசு ஆலைகளும் 2900க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகளும் 100க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட இந்த தொழிற்சாலைகளில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுமார் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினசரி பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு விருதுநகர் முதலிப்பட்டி பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சுமார் 40 பேர் இறந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் விபத்தின் வீரியத்தை உணர்ந்த அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக சிவகாசி வெடிவிபத்து மற்றும் தீக்காயம் அடைவோர் உயிர்களை பாதுகாக்க அதிநவீன வசதிகளுடன் திறன்மிகு தீக்காய சிகிச்சை பிரிவை சுமார் 4.50 கோடி ரூபாயில் துவக்க உத்தரவிட்டார். இதற்காக 2.25 கோடியில் கட்டிடமும் கட்டப்பட்டன. கிட்டத்தட்ட 30 படுக்கறைகள் கொண்ட இந்த தீக்காய சிகிச்சை பிரிவு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீக்காய சிகிச்சை பிரிவில் எலும்பு சிகிச்சை, மயக்கவியல், பிளாஸ்டிக் சர்ஜன், பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என 5 டாக்டர்களும் 15 செவிலியர்களும் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது மேற்கண்ட அனைத்து இதிலுமே மருத்துவர்களுடைய இடம் காலியாகத்தான் இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோமானால் இங்கே ஆபரேஷன் செய்யும் பொழுது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நோயாளிகளை படுக்கவும் தூக்கும் வசதி கூடிய ஹைட்ராலிக் ஆபரேஷன் டேபிள், விபத்துகள், எலும்பு முறிவு ஏற்பட்டோருக்கு துல்லியமாக அறிந்து சிகிச்சை அளிக்கும் CRM எக்ஸ்ரே கருவி, ECG, இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு, சுவாசம் அளவீடு செய்யும் நவீன மல்டி பாரா மானிட்டர், 12 லட்சம் மதிப்பில் மயக்கவியல் சிறப்பு அறை வசதி அனைத்துமே கொண்டு வரப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கள நிலவரம் என்னவென்றால் இதுவாறு எந்த விதமான ஒரு நவீன வசதியும் இங்கே கொண்டு வரப்படாமல் இருக்கின்றன. அதற்கு உண்டான மருத்துவர்களும் இங்கு பணியமர்த்தப்படாமல் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக புதிய தலைமுறை சார்பாக செய்தியாளர் மருதுபாண்டி RTI கேட்ட கேள்விக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தீக்காய சிகிச்சை பிரிவுக்காக 1 ரூபாய் கூட அரசு செலவு செய்யவில்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்றன. நேற்று பட்டாசு ஆலை விபத்தில் 10 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 12க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமுற்று இருக்கக்கூடிய இந்த வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்கே எந்த விதமான நவீன வசதியும் சரி, அதேபோல் மருத்துவ உபகரணங்களும் சரி, அதேபோல் பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவருடைய எண்ணிக்கையும் சரி முற்றிலும் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அரசு கூறியது போலும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இங்கே மேற்கொள்ளவில்லை. எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேல் சிகிச்சைக்காக தலைமை மருத்துவமனை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு தான் அழைத்து செல்லப்படக்கூடிய சூழல் இருக்கின்றன. அவ்வாறு செல்லக்கூடிய மக்கள் போகும் வழியிலேயே உயிரிழக்கக்கூடிய சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தவனும் தான் இருக்கின்றன. எனவே இந்த சிவகாசி தலைமை மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவை உடனடியாக நவீனமயமாக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை தான் இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.